சொல்லுங்களேன். எதிர்பார்க்குறேன், ஒரு முக்கியமான பதில் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஜெபத்துக்கு பதில் வரணும். வேற லாங் டைம். ஓகே, வேற சொல்லுங்க. ரெஸ்பெக்ட். வேற அவருடைய பிரசன்னத்தில். பாஸ்டர் கிட்ட வந்துட்டாரு பாஸ்டர். அவருடைய இருதயத்தை தொடரும். வேற ஓகே, வேற ஃபேண்டாஸ்டிக். வேற ஃபேண்டாஸ்டிக். வேற தொட வேண்டும். ரைட். ஓகே, ரைட், வெரி குட். அல்லேலூயா. சரி, ஜெபம் என்றால் என்னன்னா 3 காரியங்களை பார்க்கிறோம். ஜெபத்தை குறித்து 3 காரியங்கள். ஜெபம் இஸ் a spiritual connection. ஒன்று ஆவிக்குரிய, என்ன சொல்லுவாங்க, ஆவிக்குரிய தொடர்பு. ஓகே, spiritual connection. முதல் காரியம், a prayer is a spiritual connection with God. ரெண்டாவது, a prayer is a express our relationship. என்னுடைய உறவை நான் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் ஜெபம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய உறவு என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். மூன்றாவது, ஜெபம் இஸ் a dependence. என்னது? ஜெபம் என்பது டிபெண்டன்ஸ். ஜெபம் என்பது சார்ந்து இருப்பது, எதிர்பார்க்கிறது. ரைட்டா? சரி, இதைத்தான் ஜெபம் அல்ல. ஆனால் ஜெபத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனோடு பேசுவது. ரைட்டா? இப்போ நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறீங்க, இப்போ மகன் அப்பாவும் பேசலைன்னா அது உறவா? ஓகே. அம்மாவும் மகளும் பேசலைன்னா அது உறவா? சரி, திருமணமாகி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் பேசலைன்னா உறவா? ஐயோ, என் ஒய்ஃபுக்கிட்ட வாயை கொடுத்தா ஐயோ முடிஞ்சு போச்சு பாஸ்டர்ன்றீங்களா? இல்லை, என் ஹஸ்பண்ட்டை வாயை கொடுத்தா நான் முடிஞ்சு போச்சு பாஸ்டர்ன்றீங்களா? உறவு கிடையாது. உறவுன்னா அப்படின்னா என்னது? ஒருவர் பேச வேண்டும், ஒருவர் பழக வேண்டும், ஒவ்வொரு தொடர்புக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் உறவு. ஜெபமும் அப்படிதான் இருக்கிறது. ஜெபத்தில் வித்தியாசமாய் வேறுபட்டு இருக்கிறது. ஒன்று விண்ணப்பம் இருக்கிறது, அது வேறு. ஜெபம் என்பது வேறு. ரைட்டா? விண்ணப்பம் என்பது நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களுடைய எல்லா விதமான அப்ளிகேஷனை வைக்கிறீங்க. ரைட்டா? அப்ளிகேஷன் அப்படின்னா உங்களுடைய மன்றாட்டை வைக்கிறீங்க. ஆனால் ஜெபம் என்பது நான் கர்த்தரோடு பேசுகிற ஒரு காரியம். விண்ணப்பம் என்பது என் மனுவை நான் கர்த்தரிடத்தில் கொடுக்குறேன். அதான் விண்ணப்பம். என் மனுவை கர்த்தர், ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், காடி வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறோம். அது விண்ணப்பம். ஆனால் ஜெபம் என்பது நான் கர்த்தரோடு ஒரு தொடர்புக்குள்ளே இருக்கணும், கர்த்தரோடு பேசிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ஆண்டவருக்கு நம்மளுக்கு தெரியும். அப்படியா? பேசலன்னா தெரியாதா? எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். எங்கே எதிர்பார்க்கிற? ஜெபத்தில். புரியுதா உங்களுக்கு? ஜெபத்தில் எதிராக போக போக சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு என்ன? இந்த ஜெபத்துடைய தலைப்பு இல்லை, ஒரு தலைப்பு வச்சிருந்தார பாஸ்டர், காலத்தை அறிந்து கொள்ளுதல். ரைட்டா? டு டிசர்ன் த சீசன். காலத்தை அறிந்து கொள்வது. ரைட்டா? இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன் இருக்குது. ரைட்டா? டூரியான் சீசன் இருக்குது, அப்புறம் ரம்புத்தான் சீசன் இருக்குது, அப்புறம் மங்குஸ்தீன் சீசன் இருக்குது, அப்புறம் லோங்கான் சீசன் இருக்குது. அப்படின்னா லோங்கான்னா என்னது? மற்ற குச்சிங்க. சரி, இதெல்லாம் ஒவ்வொரு சீசனை காட்டுகிறது. ரைட்டா? இந்த பழத்துக்கே கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு சீசன் இருக்குமானால் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒரு சீசன் இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. இவைகளை உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்குமே ஒரு சீசன் உண்டானால், ஆனால் இவைகளை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒரு சீசன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் காலத்தை அறிந்து கொள்ளுதல். எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் ஒரு காலத்தை அறிந்து கொள்வது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது? ஆமென். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் கோடை காலம், வசந்த காலம். ஆமாம் தானே? 2 காலம் தானே? கோடை காலம், வசந்த காலம்.
மாரிக்காலம், எதிர்காலமா? இன்னொன்று வெயில் காலம். வெயில் காலம் சொல்லுவோம் இல்லை, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஓகே, இலை உதிர காலம், ரைட்ஸு. இன்னொன்று சரி, ஓகே, விட்டுருவேன். ஓகே, சரி. நீங்கள் பார்க்கிறோம், காலத்தை குறித்து ஆண்டவர் ஏன் சீஷரிடத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் சீஷர்கிட்ட சொன்னார்? ஆண்டவர் சீஷர்களை தான் ஆண்டவர் தான் கொண்டு போனார் ஜெபிக்கும்படியாக. ஆனால் ஆண்டவர் ஜெபிக்கிறார், சீஷர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் திருப்பி வந்து சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கர்த்தர் அதே காரியத்தை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், 3ஆம் வசனம் நினைக்கிறேன். நீங்கள் யாரை படிக்கிறீங்களா? நீங்கள் மத்தேயு 24 வாசிங்க. அந்த ஒரு வார்த்தையோடு ஆரம்பித்து நான் பிரசங்கத்துக்குள்ளே போக ஆசைப்படுகிறேன். அது நினைக்கிறேன், இருங்க கொஞ்ச நேரம். ஓகே, 4வது வசனம், 4 படிங்க. சரி, ஓகே. 4, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றதை எப்போ சொன்னார்? சீஷர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றார், ஐயா இப்படி ஒரு காலம் வரப்போகுது, அந்த காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த காலத்திற்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த காலம் வரும் பொழுது, உங்களை நீங்கள் வஞ்சிக்கிற காலம் ஒன்று வரும் பொழுது, நீங்கள் அதிலேருந்து எப்படி உங்களை தப்பித்து கொள்ள முடியும்? அதுக்கு தான்ப்பா நீ என்ன பண்ணு, விழித்திருந்து ஜெபிக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு ஆண்டவர் பேர் என்ன வைக்கிறார்? ஜாமக்காரர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ காலத்தை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கும். காரணம் என்ன? நாட்கள் பிரயோஜனமாக இருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. அப்போ நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கும் பொழுது அந்த காலத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவதற்காகத்தான் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுப்பா, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், பார்க்கிறோம். அப்போ இந்த காலத்தை குறித்து வேகமாக ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டுன்னு சொல்லி பிரசங்கி புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிற போல அந்த காலத்தை குறித்து ஆண்டவர் அதிகமாக இந்த இடத்துல சொல்லப்படுகிறார். ஏன்னா நாட்கள் வரப்போகிறதுப்பா. இப்போ காலத்தை நம்ம பார்க்குறோம்ல, நம்முடைய நாட்களை பார்க்குறோம்ல, எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நம்மளை ஒருவேளை நம்மளே என்ன பண்ணணும், இயேசுவை விட்டு போகிற லெவலுக்குள்ள காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒருவேளை நம்ம அதை குறித்து எச்சரிக்கை இல்லாதவர்களாக இருப்போமே ஆனால் நம்ம விழுந்து போவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் உண்டது. அல்லேலூயா. அதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால ப்ளீஸ் பி கான்ஷியஸ் ஆஃப் யோர் சீசன்ஸ். காலத்தை குறித்து மிகுந்த என்ன சொல்லுவாங்கன்னா, கான்ஷியஸ் என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தமிழ்? யாராவது சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கான்ஷியஸ் இல்லை, முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டாக இருக்க சொல்லி 3வது காரியம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வசனம் அதை தான் 3 காரியத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலத்தை சற்று நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தரோடு இணையிறீங்களோ அந்த காலத்தின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நான் பிறகு சொல்கிறேன் இந்த காரியத்தை எப்படி சொல்லி நான் உங்களோடு தொடர்ந்து நான் முடிச்சிருவேன் நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தம் வந்தால் சீக்கிரமாக முடித்து விடுவேன் நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. என்னோடு எடுத்து வாசிங்கள் தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறீர்களா? தானியேலின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவு. மறுபடியும் படிங்க. காலங்களையும். ஓகே, முடிச்சு விட்டுருமா. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். எங்கே போட்டிருக்கு? தானியேலின் புஸ்தகத்திலே அவர் காலங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இந்த காலம் ஏன்ப்பா இப்படி இருக்கு, ஏன் இந்த சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு. நமக்கு சில நேரத்தில் சில காரியங்கள் புரியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நமக்கு தெரியல. புரியாத விட நமக்கு தெரியல. we are not alert on that. நம்ம அது சரியான காரியத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தெரியாமல் இருக்கிறது. சிச்சுவேஷன் பஸ் உங்களுக்கு தெரியுமா, ஏன் பஸ் இப்படி நடக்குது, பஸ் உங்களுக்கு தெரியுமா, இது இப்படி நடக்குது. சில நேரத்தில் we don't know what is happening around us. நம்ம மேனோட சுற்றி என்ன நடக்குதுன்ற நமக்கு என்ன பண்ணல, தெரிய மாட்டுது. ஆனால் இது யாருக்கு தெரியும் அப்படின்னா அப்புறம் சொல்கிறேன் கடைசியில். ஓகே, யாருக்கு தெரியுன்றதை கடைசியில் சொல்கிறேன். மறுபடியும் எடுத்து ஒன்று வாசிங்க. இன்றைக்கி ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகளோடு சொல்ல போகிறேன். ஜகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரையிலும் ஒரு வாசிக்கிறீங்களா? ம் 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 சரி, ஓகே, மறுபடியும் படிங்க. அதை ஒரு நாள் உண்டு. நல்லா கேளுங்க. தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தர். இல்லை 14 மட்டும் படிங்க. படிங்க. சரி. ஒரு நாள் உண்டு. ம் 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 அந்நாட்களில் ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்திற்கும் பாதி மேற்கு சமுத்திரத்திற்கும் போய் மாரி காலத்திற்கும் கோடை காலத்திற்கும் இருக்கும். நன்றாய் கேளுங்க, கவனமாய் கேளுங்க. இந்த தண்ணீர் எருசலேமிலிருந்து புறப்பட்டு அது எங்க போகுதாம்? ஒன்று எங்க போகுது? ஒன்று சமுத்திரத்திற்கும், இன்னொன்று மேற்குக்கும் போகிறது. அது என்ன ஆகுமா? அது தண்ணீர் என்ன பண்ணுதா? ஒன்று மாரி காலத்திற்கும், இன்னொன்று கோடை காலத்திற்கும். நான் நன்றாய் சொல்லுகிறேன், கீழே வந்துடுறேன். ஒன்று நல்லா கேளுங்க. இன்றைக்கு இந்த எருசலேமிலே, இந்த ஸ்தலத்திலே நீங்கள் கூடி ஜெபிக்கிற உங்களுடைய ஜெபம், இந்த ஸ்தலத்திலே நீங்கள் யாரெல்லாம் கூடி ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய தியாகத்தை வைத்து ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய பாரத்தை கொட்டி ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய கண்ணீரை கொட்டி ஜெபிக்கிறீங்க, யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, இந்த ஜெபம் தண்ணீரை போல புறப்பட்டு அது எங்க போகுதுன்னா, ஒன்னு மலை தேசத்திற்கும் ஒன்னு சமுத்திரத்திற்கும் போய் அது என்ன பண்ணுதான்? உங்களுடைய காலத்தை மாற்றுகிறது. அது மாறி காலத்தை மாற்றுகிறது. அல்லேலூயா. தண்ணீராகிய உங்களுடைய ஜெபம் காலத்தை மாற்ற முடியும். அது எருசலேமிலிருந்து புறப்படுகிறதா, இந்த சபையிலிருந்து புறப்படுகிறதா. அது ஒன்று மலை தேசத்திற்கு போகிறதா, ஒன்று சமுத்திரத்திற்கு போகிறதா. ஐயா, நீங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு நாள் இந்த ஜெபம் என்ன பண்ணுதா? ஒன்று தேவை உள்ள இடத்திற்கு போகிறது, ஒன்று ஆசீர்வாதம் உள்ள இடத்திற்கு போகிறது. அல்லேலூயா. ஒரு ஜெபம் ஒரு பகுதி தேவை உள்ள இடத்திற்கு போகிறது, ஒரு பகுதி ஆசீர்வாதமான இடத்திற்கு போகிறது. அது போய் என்ன பண்ணுதா? காலத்தை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ரிசீவ் த வேர்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அந்த காலத்தை மாற்றுகிறதான் ஜெபம்.
நம்ம நினைக்கிறோம் ஜெபம் ஒரு 5 பேர் வந்து ஜெபம் பண்ணுவோம்ப்பா, ஜெபமா பாஸ்டர் ஜெபம் அறிவிக்கிறார். ஓகே, நீங்கள் ப்ரே மீட்டிங் ஒரு 5 பேர் வருவோம்ப்பா. ஏன்னா ஒரு ஆண்டி ஜெபிக்க போகிறாங்க, ஒருத்தர் பாட்டு பாடுவார், ஒரு ஆண்டி ஜெபிக்க போகிறாங்க, ஒரு 4 பாயிண்ட்டை கொடுப்பாங்க ஜெபிச்சுக்கிட்டு. ஐயோ, ஜெபம் சாதாரணமான காரியம் அல்ல. ஜெபம் காலத்தை மாற்றக்கூடியது. முழங்கால் ஜெபம் காலத்தை மாற்றக்கூடியது. நம்ம நினைக்கிறத ஆண்டவர் சொன்னார், நாட்கள் பொல்லாதவைகள். யாக்கோபு முழங்கால் படிட்டு யாக்கோபுடைய முழங்கால் வீங்கி போயிருமா. அந்த யாக்கோபு சொல்கிறான், என் ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். அப்போ நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு விதையை போல விதைக்க 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 அந்த விதைகள் அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. there will be the season of worship. நன்றாய் கேளுங்க, ஆராதிக்க ஒரு காலம் உண்டு. ரைட்டா? ஆராதிக்க ஒரு காலம் உண்டு, கேட்பதற்கு ஒரு காலம் உண்டு, விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ரைட்ஸா? நம்ம ஆராதிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. there is a certain seasons there. நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. there is a season there. நம்ம இன்டர்செண்டிங் பண்ணிக்கொண்டே இருக்க முடியும். there is a season there. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் காலத்தை நல்லா கேளுங்க. ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், காண்பிக்க விரும்புகிறேன். நான் கொஞ்சம் வேகமாய் போக விரும்புகிறேன். காரணம், முடிவில் உங்கள் அனைவருக்கும் செபிக்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. இங்கே மத்தேயு 7:7 வாசிங்க. அதை நிறுத்தி நிதானமாக வாசிங்க. அதிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாமா? மத்தேயு 7:7. அல்லேலூயா. ஓகே. சரி. ஓகே, இங்கே பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா? கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். பார்க்குறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறோம். அது தவறு கிடையாது. பட் ஆல்வேஸ் அவர் ப்ரேயர் இஸ் ஆஸ்கிங். ஒத்துக்கொள்றீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கப்பா ரைட்டு, தேடுங்கப்பா ரைட்டு, ஆனால் கடைசி பகுதியை தான் முக்கியமாக சொல்ல போகிறேன், தட்டுங்கப்பா. அந்த தட்டுனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏன் தட்ட சொல்றாருன்னா, நீங்க தட்டும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரம் வெளியே புறப்பட ஆரம்பிக்கிறது. நீங்க தட்டும் பொழுது உங்களை அறியாதபடிக்கு ஒரு அத்தாரிட்டி ஆண்டவர் கையில் கொடுக்கிறாரு. அந்த அத்தாரிட்டி எடுத்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க திறக்கிற இடத்திலே போய் அங்க இருக்கிற ஜனங்களை சுதந்தரித்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. நீங்க திறந்தா தான் வெளியே போக முடியும். நீங்க உள்ள உட்கார்ந்து வெளியே போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தட்டுங்கப்பா, நான் திறக்க ஆசைப்படுகிறேன், நான் திறந்து விட ஆசைப்படுகிறேன். உன்னுடைய அதிகாரத்தை எடுத்துட்டு போடு. The authority is your hand. உன் கையில் அந்த அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தின் மேன்மை முக்கியமாக இருக்கிறது. நம்ம ஆல்வேஸ் 2 பகுதியை மட்டும் உட்காந்துருப்போம். தேடுறதும் கேட்கறதும் மட்டுமே உட்காந்துருப்போம். ஆனால் தட்டை நம்ம மறந்துடுவோம். தட்டை நம்ம யோசிக்கவே மாட்டோம். எங்கே போய் எதை தட்டுறது? ஆனால் ஆண்டவர் சார், இல்லைப்பா நீ தட்டு, அதிகாரத்தை உன் கையில் கொடுத்துட்டேன், புறப்பட்டு போக. அல்லேலூயா. அந்த அத்தாரிட்டி. ஸோ எப்படி நான் காலத்தை அறிய முடியும்? நான் வெளியே திறந்து வெளியே போகும் பொழுது அந்த காலம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஐ கேன் டிசர்ன் த திங்ஸ். நான் அதை அறிய முடியும். நம்ம உள்ளவே உட்காந்து நம்முடைய வேலை கேட்கறது, நம்முடைய வேலை தேடுறது. பட் ஆவியானவர் சொல்றார், தட்ட ஆரம்பிங்க. தட்டி ஆரம்பித்து வெளியே போய் திறந்து பார்த்தா தான் உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் மேன்மையை காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இப்போ ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலே நீங்கள் வருவது ஒரு ரிவார்டு.
ஆமாவா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வருவது ஒரு ரிவார்டு. பாருங்க, ஆதியாகமம் 15:1 ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆபிரகாம் அந்த ரிவார்டை பெற்றுக்கொண்டான். ஆமாம் தானே? ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த ரிவார்டை கொடுக்கிறாரு. யாரை? ஈசாக்க கொடுக்கிறாரு. தேவனுடைய பிரசன்னம் உங்களை அழுத்த 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 ஆரம்பிக்கும் பொழுது you will know the reward. அந்த ரிவார்டை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த ரிவார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 6:6 சொல்லுது, நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அவர் உனக்கு என்ன பண்ணுவாராம்? வெளியரங்கமான காரியம். ஐயா, நான் அந்தரங்கத்தில் செபிக்கிறேன், நான் அந்தரங்கத்தில் முழங்கால் படி இருக்கிறேன், நான் அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய ரிவார்டோ நான் வெளியே போகும் பொழுது கர்த்தர் அந்த ரிவார்டு இடத்துல வைத்திருக்கிறார். அந்த காலங்களை அறிவதற்கு, அந்த நேரங்களை அறிவதற்கு. காரணம், நான் எவ்வளவு தூரம் நான் பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறேனோ, நான் எவ்வளவு தூரம் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறேனோ, அந்த ஜெபத்துடைய ரிவார்ட் எனக்கு வெளியே கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்திலே உன் கதவை பூட்டுப்பா, நான் வெளியரங்கத்தில் ஒரு ரிவார்டை கொடுக்க ரெடியா இருக்கிறேன். ஆமீன். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், காலம் தெரியலையே, என்ன நடக்குது பாஸ்டர், என்ன பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை இது நடக்குது, அது when you know, when you are sit in the secret place, you will know what was happening outside. ஹல்லேலூயா. நீங்கள் அந்தரங்கத்தில் உட்காரும் பொழுது வெளியில் காரியங்கள் நடக்கும். ஆதியாகமம் 18:18 சொல்லுகிறது. ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் ஆபரகாம் சொல்கிறாரு, நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு என்ன பண்ண? மறைப்பேனோ. நன்றாக பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிற காரியத்தை தேவதூதர்கள் கொண்டு வந்து ஆபிரகாம்கிட்ட அறிவிச்சிட்டு போகிறாரு. அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அங்கே இருக்கும் வழக்கத்தின்படியே ஆபிரகாம் அங்கே வந்து நின்றானா. அப்போ there is connection with him. தேவனோடு அந்தரங்கத்திலே அவன் ஒவ்வொரு நாளும் நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆண்டவர் 2 தேவதூதர்கள் சொல்லிட்டு போகிறாங்க, ஆபிரகாம் சரிப்பா, நாங்கள் வேலையாக போகிறோம், ஒரு நாடு அழிக்க போகிறோம். இப்போ நம்மளை வச்சுக்கோமே, நம்ம இருக்கிறோம், நம்மளை சுல்தான் கூப்பிட்றாரு, டிஎம்ஜே நம்மளை கூப்பிட்டு ஓகே, இந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உண்டான போது 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யலாம், இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன செலவு ஆகும், இப்படிலாம் சொல்லி ஒரு அகோங்க நம்மளை கூப்பிட்டு பேசினா எப்படி இருக்கும்? ஒரு சுல்தான் நம்மளை கூப்பிட்றாரு. ஓகே, நான் இப்போ இந்த குழாயில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மெடினி மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 2 பேரும் உட்காந்து பேசுவோம், இது எப்படி செய்யலாம், பட்ஜெட் எவ்வளோ வரும், காசு எவ்வளோ வரும், இப்படிலாம் உட்காந்து பேசுவாங்களா நம்மக்கிட்ட? ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ ஜெபம், ரகசியங்களை தெரிந்து கொள்ளுகிற இடம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரலோக ரகசியம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ரகசியத்தை சொல்கிறாரு. என்ன செய்ய போகிறத ஆபிரகாம்கிட்ட மறைப்பேனோன்றாரு. வேதத்தில் முழுவதும் படித்து பாருங்கள், யாருக்கிட்டையுமே அப்படி இல்லை, ஆபிரகாம்கிட்ட மட்டும் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் மறைப்பேனோ ஆபிரகாம். அப்போ ஆபிரகாமுடைய உறவு அந்தரங்கத்தில் கர்த்தரோடு இருந்ததுனால அது வெளியரங்கமாக்கப்பட்டது. வந்து பேசுகிற, ஆண்டவரே தயவு செய்து அழிக்காதீங்க, 50 இல்லை, 30 இல்லை, 20 இல்லை, 10 இல்லை. When you are in the secret place with God, நீங்கள் தேவனோடு ரகசிய இடத்துல இருப்பீங்கன்னா கர்த்தர் செய்ய போகிற காலத்தை உங்களுக்கு அறிவிப்பார். அந்த காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவதற்கு கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். குடும்பத்தில் என்ன நடக்குது, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, உங்களுடைய கணவர் என்ன செய்கிறாரு, உங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்க, என்ன நடந்து கொண்டிருக்கிற நாட்டில், இது
அத்தனை ரகசியங்களையுமே நீங்கள் எப்போ முழங்கால் இடுறீங்களோ, நீங்கள் எப்போ செபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ரங்கத்தில் அது கர்த்தர் வெளியரங்கத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு காண்பிப்பா. அது எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் நினைக்கலாம் நான் இவ்வளவு காலம் ஜெபிக்கிறேன். இல்லை, there is a seasons for the life. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், ஆபிரகாம் டேய் நான் அழிக்க போகிறேன்டா, எப்பட்றா? ஆண்டவரே இருங்க பேசுவோம், நம்ம ரெண்டு அப்புறம் டீல் பண்ணுவோம், டீல் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை வச்சதுக்கு யாரோ ஒருவருக்காக வழக்காடும்படியாக. அதான் சொல்ற, நீ முழங்கால் அந்த அரங்கத்தில் போய் உட்காருப்பா, வெளியரங்கத்தில் ஒரு ரிவார்டை நான் காட்டுவேன். ஆபிரகாம் ஜெபித்ததுனால லோத்துடைய மனைவி, லோத்துடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்போ அந்த அரங்கத்தில் உட்காருங்க, ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் எப்போ அந்த அரங்கத்தில் உட்காருங்களோ வெளியரங்கத்தில் படப்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் காண்பிப்பார். நீங்கள் எப்போ அந்த ரங்கத்தில் உட்கார்றீங்களோ, எப்போ ஜெபத்தில் எந்த ரங்கத்தில் உட்கார்றீங்களோ அந்த ரங்கத்தில் உட்கார்ற உங்களுக்கு வெளியரங்கத்தில் நடக்கக்கூடிய காலத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஆபிரகாம் தான் செய்தார். ஆண்டவர், ஆபிரகாம் எப்படி மறைப்பேன்? இன்னைக்கு யாரோ ஒருவருக்கு தேவை இருக்கிறது. யாரோ ஒருவருடைய காலத்தை மாற்றுவதற்கு இந்த எருசலேமிலிருந்து எழும்ப போகிற தண்ணீர் ஜெபம் மாற்ற போகிறது காலத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வேகமாய் சொல்லி கொண்டு போகிறேன். ஜெபம் ரகசியங்களை அறிந்து கொள்கிற இடம். மற்றவங்களுடைய ரகசியத்தை இல்லை, பரலோக ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற இடம் ஜெபம். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், எசேக்கியேல் 22:30 சொல்லுகிறது, ஜெபம் அடையாளம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. ஜெபம் அடையாளம் பண்ணப்படுகிறது. நான் ஒரு மனுஷனை தேடினேன், அந்த ஒரு மனுஷனை போய் நெற்றியில் என்ன பண்ணேன்? ஒரு அடையாளத்தை போடு, ஒரு அடையாளத்தை போடு. ஜெபம் அடையாளத்தை காண்பிக்கிறது, ஒரு ஐடென்டிட்டியை காண்பிக்கிறது. ஜெபம் கர்த்தர் தேடுறாரு, ஒரு மனுஷனை தான் தேடுறாரு. ஒரே ஒரு மனுஷன். யாருப்பா அது? ஒரே ஒரு மனுஷன். இந்த பிரதரா ஆண்டவர் 100 பேரை தேடலை, ஒரு மனுஷனை தேடுறாரு. இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, போடுப்பா, பாஸ்டர் கையில் ஆண்டு கொடுத்துட்டாரு, நீ அடையாளத்தை போடு, அடையாளத்தை போட ஆரம்பின்றாரு. இன்னைக்கு அந்த அடையாளம் ஜெபம். ரெண்டாவது காரியம், ஜெபம் அடையாளத்தை காண்பிக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 22:30. சரி, இங்கே பார்க்கிறோம், ஒரு மனுஷனை தேடுறேன், அவன் மேலே அடையாளத்தை போடுப்பா, போய் போடு. இவன் தான். இன்னைக்கு காலம் நமக்கு செல்லாது. யாரோ ஜெபம் பண்ண ஒரு வார்த்தை சொன்னாங்க, காலம் இனி செல்லாது. அந்த காலத்தை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் நம்மளை இங்கே கூடி வச்சிருக்கிறாரு. திறப்பிலே நிற்க, சுவரை அடைக்க. யார் அந்த ஒரு மனுஷன்? அடையாளத்தை போட ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாரு. ஜெபம் அடையாளத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், முதல் காரியம் ஜெபம். என்ன சொன்னேன்? ஜெபம் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற இடம். இரண்டாவது ஜெபம் அடையாளத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். மூன்றாவது காரியம், 2 ராஜாக்கள் 6:17 சொல்லுகிறது, எலிஷாவுடைய வாழ்க்கையில் ஒரு மலையில் நிற்கிறான் எலிஷா. அவனோடு கூட யார் நிற்கிறா? கேயாசி வேலைக்காரன் நிற்கிறான். அந்த
சுற்றி ரதங்கள் நிற்கிறது. யார்? எலிசாவை கொல்லும்படியாக அந்த மலை தேசத்தை சுற்றி ரதங்கள் நிற்கிறது. எல்லாம் கீழே நிற்கிறான் எலிசாவை போடுறதுக்கு. கேயாசி பார்த்து பயப்படுறான். ஐயோ, எனக்கு பயமாக இருக்க, நான் என்ன செய்ய போகிறோம்? எஜமானே ஓடிடலாமா, பேசாமல் ஓடிடுவோமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடிடுவோமா அப்படின்றான். எலிசா சொல்கிறான். எலிசாவனை பார்த்து, இப்போ நம்மளாம் இருக்கட்டுமே, இப்போ பாஸ்டர் நிற்கிறாரு இந்த இடத்துல, ஓகே, பாஸ்டர் விஜய் நிற்கிறாரு, ஒரு 10 பேர் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. இப்போ அந்த 10 பேர் பாஸ்டர் முன்னாடி நிற்கிறாரு, கீழே நிற்கிறீங்க. அந்த 10 பேரை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாம் கம்பும் கட்டையும் வந்து நிற்கிறான். பாஸ்டரை விட்டுட்டு நீங்கள் துணியக்கான ஓடுவீங்களா, இல்லை பாஸ்டரை பாதுகாப்பீங்களா? உண்மையாவே வா, எங்களை அடிச்சாலும் வருவாங்கன்றீங்க. பாஸ்டர் நல்ல மக்கள் பாஸ்டர். பாருங்க, கேயாசி சொல்கிறான் ஓடிடலாமான்னு. அப்போ எலிசா ஒரு ஜெபம் பண்ணுறான். 6:17 ஆண்டவரே, இவருடைய கண்களை என்ன பண்ணுங்க, திறந்து விடுங்கன்றான். என்ன கண்ணை திறக்க சொல்கிறான்? கண்ணு தான் திறந்தானே இருக்கு. ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுங்கன்றான். திறந்து விட்டோன்னே அவனுக்கு மேலே நிற்குது கர்த்தருடைய சேனை, ரதங்களாக நிற்குது கர்த்தருடைய சேனை. 3வது காரியம், ஜெபம் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடும். ஜெபம் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடும். அது திறந்து ஏன் விடுதுன்னா, காலத்தை பார்க்கும்படியாக, உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும்படியாக. எபேசியர் 6:10 படிக்கும் போது ஒன்று சொல்லுகிறது, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு. அப்போ அந்த ஆனமண்டல சேனைகளை பார்க்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன இருக்கணும்? கண்கள் திறக்கப்படணும். அதில் தான் 1 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இவருடைய மனக்கண்கள் என்ன பண்ணுங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? இந்துக்களுக்காக நினைக்கிறோம் இந்த வசனம். அவங்களோட மனக்கண்ணை திறங்க ஆண்டவரே, அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே, ரைட்டு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, மனக்கண்களை திறந்து நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் காரியங்களை பார்க்க முடியும். நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் என்ன. எலிசா சொல்கிறான், கேயாசியுடைய கண்களை திறந்த வேகத்துக்கு அண்டோ எஜமானே, நம்மை சுற்றி எத்தனை ரதங்கள் நிற்கிறதா. உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சபையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவரே, என் ஆவிக்குரிய கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் என்ன செய்கிறது, என்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, என்னை சுற்றி என்ன நடக்கிறது, என் பக்கத்தில் வீட்டில் என்ன நடக்கிறது, ஆண்டவரே எங்கள் சபையில் என்ன நடக்கிறது, நாங்கள் பார்க்க வேண்டும். எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒரே இடம், ஜெபிக்கிற இடத்திலே தான் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஜெபம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து விடும். அல்லேலூயா. 4வது காரியம், யாக்கோபு 4:8, ஜெபம் உங்களை கர்த்தரோடு இணைத்து கொள்ளுமா. என்ன பண்ணுமா? நீங்கள் கர்த்தரிடத்தில் சேர்வீர்களானால் அவர் உங்களிடத்தில் சேருவார். கரெக்டாக பஸ் அந்த வசனம்? ஓகே. இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கோம், ட்ரா யோர் செல்ஃப் அண்ட் ஹீ வில் ட்ரா டு யூ. யாருக்கு இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கா? யார் இங்கிலீஷ் வச்சுருக்கா? கரெக்டாக இருக்கா வசனம்? கரெக்டாக தானே? ஓகே. யூ ட்ரா டு ஹீம் அண்ட் ஹீ வில் ட்ரா. அப்படின்னா நீங்கள் இயேசுவோடு வரையணுமா. இந்த ஒரு வரையில் இந்த கிராஸ் என்ன ஒரு வரைஞ்சி இந்த செவரில் என்ன பண்ணும், இதை வரையணும்னா அந்த வரைவலும் செலுவரும் என்ன பண்ணும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ பார்க்குறோம், ஒரு வரைஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வரைந்திருக்கிற படம் எதோடு ஒட்டி இருக்கிறது? செவரோடு. அதை தாண்ட சொல்றாரு, ஜெபம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். You draw a relationship, a part of relationship is draw. நீங்க இன்னும் அதிகமாக அவரோடு என்ன பண்றீங்க, அந்த கனெக்ஷனுக்குள்ள வரீங்க. ஐசா என்ன சொன்ன? முதல் காரியம் என்ன சொன்ன? ஜெபம்
ரகசியங்களை வெளிப்படுத்து 2வது ஜெபம், அடையாளத்தை 3வது ஜெபம், ஆவிக்குரிய 4வது ஜெபம் இணைக்கம், ட்ரா. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே இந்த 4 காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்? நம்முடைய ஜெபத்தை குறித்து நமக்கு புரிந்து கொண்டா ஒவ்வொரு நிமிஷமும் மகிமையானது. நம்முடைய ஜெபத்தை குறித்து, நம்ம செய்கிற ஜெபத்தை குறித்து நமக்கு புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நிமிஷமும் அது மகிமையாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படியாய் ஜெபிக்கிறோம்? இன்னைக்கு எவ்வளவோ காலங்கள் இன்னைக்கு ஆண்டு அப்போ சொன்னார், ஐயா கொஞ்சம் தூங்காதப்பா, ஏந்திரிப்பா, ஏந்திரிக்கடா, 1 மணி நேரம்டா. வீட்டில் அம்மா எழுப்புவாங்கள்ல, 1 மணி நேரம் ஏந்திரிப்பா, 1 மணி நேரம் ஏந்திரிப்பான்னு. ஆனால் நம்ம இன்னும் கை முடக்கி தூங்கட்டும், அப்படி தானே? ஆனால் நமக்கு மேலே ஒரு எத்தனை பேர் இந்த சாங் கேட்டிருக்கீங்க? எறும்பு வெட்டுக்கிளி சாங்கு, சின்ன பிள்ளைங்க கேட்கும், கேட்டிங்களா? அந்த வெட்டுக்கிளி டான்ஸ் ஆடும், ஆனால் எறும்பு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் கோடை காலத்தில். அந்த பாட்டு நான் ஒரு வாட்டி இதை பார்க்கும்போது என் பையன் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த வெட்டுக்கிளி நல்லா டான்ஸ்லாம் ஆடி, நல்லா டான்ஸ் ஆடி பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த எறும்பு என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் ஜாமான் தூக்கிட்டு போவோம். நீ பார்க்கலன்னா கண்டதையும் பார்க்காதீங்க, இதை போய் தட்டி பாருங்க. சில கத்தம்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை, சரி, ஆவிக்குரிய காரியத்தை சொல்லிக் கொடுக்கும். ஓகே, இந்த சீரியலு, இந்த படம், இப்போ ஒரு படம் ஃபேமஸ் அவர் வந்திருக்கு. என்ன படம்? ஐயோ, நல்ல பிள்ளைகள்லாம் தெரியலையா? ஐயோ, சரி. அந்த பாட்டு தெரிலன்னா போய் தட்டி பாருங்க, கேளுங்க. சிஸ்டர் சூசன் அவங்கள்ட்ட கேட்டுங்க, அந்த பாட்டு எங்கே இருக்குன்னு அவங்க அனுப்பிவிடுவாங்க. அந்த வெட்டுக்கிளி டான்ஸ் ஆடி நிற்கும், நல்லா ஆடும். ஆனால் அந்த எறும்புங்க சாப்பாடு தூக்கிட்டு அதில் ஒரு சில எறும்புங்க அந்த வெட்டுக்கிளியை பார்த்துட்டு போவோம். ரிலேக்கா இருக்குயே. ஆனால் இதுங்க கோடை காலத்துக்கு என்ன பண்ணுதுங்க, சேர்த்து கொண்டு வச்சுருங்க. அப்போ இந்த கோடை காலம் வந்துடும். அப்போ இந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணும், அங்கே அலம்போதோ இங்கே வளம்போதோ கடைசியாக அந்த எறும்புக்கிட்ட தான் வந்து நிற்கும், தட்டும் கதுவை. அது நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, தட்டும். கடைசியாக அந்த எறும்பு என்ன பண்ணும், உள்ளே கூப்பிடும். அப்போனா அதில் என்ன காண்பிக்கிறோம், என்னத்தை பார்க்குறோம்? அதில் ஒரு ஆவிக்குரிய காரியம் என்னத்தை பார்க்குறோம்? செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யும் பொழுது வரக்கூடிய ஆபத்துக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்ம அதை குறித்து அலட்சியமாக இருப்போம்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு திரும்பி வருமானு தெரியாது, நமக்கு அடுத்த மணி நேரம் நமக்கு வருமானு தெரியாது. But every single minute is opportunity that God gave to us. ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காராம், கிருபையா கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இஸ் ரிமைண்டிங் த அல்டர் ஆஃப் காட். தேவனுடைய பலிபீடத்தை ஞாபகப்படுத்துகிறது ஜெபம். தாவீது 2 நாளாகமும் 21:7 நினைக்கிற அந்த வசனம், அது தாவீது பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணுவானா, அது வாசிக்கிறீங்களா? 2 நாளாகமும் 21:7 நினைக்கிறேன். புதிய ஏற்பாடில் இருக்கு. சரி, தெளிவாக இருக்கீங்க. அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், உடன்படிக்கை நினைவு கூறுகிற இடம், ஜெபிக்கிற இடம். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய உடன்படிக்கை கர்த்தரால் நினைவு கூறப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டயர்டாக இருக்கீங்க போல இல்லையா? தெளிவாக இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் உடன்படிக்கை நினைவு கூறப்படுவோம்.
எங்கே ஆனால் நினைக்கிறோம் ஜெபம் சாதாரணமாக நினைக்கிறோம். ஜெபமா சர்ச்சில் ஜெப கூட்டமா? ஏன்ப்பா ஜெப கூட்டம் வைக்கிறாங்க? ஏன் முழங்காலில் ஜெபிக்கிறோன்றாங்க? ஏன் கை தூக்கி ஜெபிக்கணுன்றாங்க? ஏன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணுன்றாங்க? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மற்ற விதத்திலும் புறப்பட்டு ஓடாது. எந்த ஜாதி? எந்த ஜாதி? கவுண்டர் ஜாதி, தேவர் ஜாதி, அந்த ஜாதியா? நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத காரியங்கள், நம்மளால் அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா உபவாசமும் ஜெபமும் மாத்திரமே. ஏன் உபவாசம்? ஒரு காரியத்தை தியாகம் பண்ணினா தான் ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அர்ப்பணிப்பு ஆண்டு எதிர்பார்த்து தான் உடலை ஒடுக்கி உணவை குறைச்சி, பாதிரி பாடுறாருல, உடலை குறைச்சி சாப்பிடுப்பா. ஏன்னா குண்டாறது ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப அப்படியே என்ன இருப்போம்? மெத்துன்னு கிடப்போம். நம்மளால் ஏந்திரிக்க முடியாது, காலையிலே ஏந்திரிக்க முடியாது, அப்படியே இருப்போம். ஏன்? அதனால தான் வேதம் நான் சொல்லலை, உடலை ஒடுக்கி உணவை குறைக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம பாட்டுட்டு நல்லா சாப்பிட்டு ஜெபக்கூட்டமா பஸ்தர் இன்னைக்கா பார்க்குறேன் பஸ்தர். ஆனால் இதில் சில பேர் மறந்தாப்புல நடிப்பாங்க, மறந்துட்ட மாதிரி. இன்னைக்கு ஜெபக்கூட்டம் பஸ்தர், கூப்பிடுங்க, மறந்தே போயிட்டேன். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கு, மறந்த மாதிரி நடிக்கிறது. பாஸ்டர் வாட்ஸ்அப் பண்ணார் வச்சுங்களேன், ஜெப கூட்டம்னு. புதுசு எனக்கு ஜெப கூட்டம் அங்கே பாருங்க, நான் மறந்தே போயிட்டேன் பாஸ்டர். அது இன்னொருத்தர் இருப்பாங்க, ஜெப கூட்டம்னா இன்னைக்கு வேலை எனக்கு, ஆனால் வேலையே இருக்காது. வேலை இன்னைக்கு பொய் சொல்லவே கூடாது. ஜெப கூட்டம் ஓடி வாங்க. ஏன்னா இங்கே வந்தால் தான் வெளியே நடக்கிற காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஜெபிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்டா அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு? திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்கும். ஏன்டா நடந்துச்சு இது? கவனம். சில நேரத்தில் கர்த்தர் உங்களை அலர்ட் பண்ணும்படியாக கூட வேண்டிய இடத்துல நீங்கள் கூட வேண்டும். இதுதான் உங்களை அலர்ட் பண்ணுற இடம். செபிக்கும் பொழுது கர்த்தர் ஊழியக்காரர் மூலியமாவோ யார் மூலியமாவோ சில காரியங்கள் உங்களோடு சொல்லுவார். கர்த்தரே உங்கள்கிட்ட பேசுகிறோன்னு நினைக்கிற என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள பெரிய புத்திசாலி, விறுவிறுன்னு போவோம், பட 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 என்ன வேணுமோ ஒரு சொல்லிட்டு இயேசு நாமத்தில் பிதாவை ஆமென் ஏச்சு வந்துடுவோம். அவர்கிட்ட பார்த்துட்டு இருப்பார். இங்கே நான் சொல்லுவேன், நான் பேசவே இல்லை, எங்கப்பா போயிட்டேன்? இப்போ நான் திடீர்னு இப்போ நீங்கள் வரீங்க, பாஸ்டரை பார்க்க வரீங்க ஆஃபீஸுக்கு, பட 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 படன்னு சொல்லிவிட்டு ஓகே பாஸ்டர் நான் வரேன்ட்டு போயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு? பாஸ்டர் அப்படி இருப்பார். என்னது என்ன நான் சொல்லணும்? தூய கம்யூனிகேஷன். ஆண்டவரே இந்த காரியம் இருக்குது, என்ன செய்யலாம்? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வேதத்து மூலியமாக கர்த்தர் உங்களோட பேசுவார், ஊழியக்காரர் மூலியமாக கர்த்தர் பேசுவார், யார் மூலியமாவது கர்த்தர் பேசுவார். அதை அறிந்து கொள்ளுவதற்கு அதுதான் ஜெபம் ரொம்ப முக்கியம். காலத்தை அறிய வேண்டியது. முதல்ல ஜெபம் என்னதான்? ரகசியத்தை அறிந்து கொள்கிற இடம். ரெண்டாவது ஜெபம் என்பது அடையாளத்தை போடுது. மூன்றாவது ஜெபம் என்பது ஆவிக்குரிய கண்களை திறந்த. நாலாவது ஜெபம் என்பது அவரோடு இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. கடைசியாக பலிபீடத்தை நினைவு கூறுதல், வாக்கு தத்தத்தை நினைவு கூறுதல், பொருத்தனைகளை நினைவு கூறுகிற இடம் ஜெபம். அல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்கலாமா? இன்னைக்கு ஆண்டவரே இந்த ஜெபாவினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே ஐம் லேக் ஆன் தட். நான் அது குறித்து கொஞ்சம் கூட ஆண்டவரே ஜெபத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து ஆண்டவரே கொஞ்சம் கூட ஆண்டவரே நான் அறியல ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஜெப வாழ்க்கையில் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஜெப ஆவிக்குள்ளே என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஜெப ஆவிக்குள்ளே என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஜெப ஆவி ஊற்றுமையான்னு சொல்லலாமா? ஜெப ஆவி ஊற்றுமையான்னு சொல்லுவோமா? ஆண்டவரே ஆண்டவரே நான் ஜெபிக்க
ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே நான் இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே போகணும் ஜெபத்தில். ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய ஜெபம் இப்போ இருக்கிற பிரகாரமாக அல்ல. ஆண்டவரே என்னுடைய ஜெபம் ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் ஆண்டவரே ஆண்டவரே பரலோகம் திறக்கப்படணும். ஆண்டவரே எலியா ஜெபித்து முடித்த பிறகு வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறான், கையளவு மேகத்தை பார்க்கிறான். ஐயா, இன்றைக்கு அந்த ஜெப வாழ்க்கை மாறணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை ரகசியங்களை அறியணும் ஆண்டவருடைய காரியத்தில். ஆண்டவரே ஒரு அடையாளமாய் மாறப்படணும். ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் நான் மறுபடியுமாக இன்னொரு டைமென்ஷனுக்குள்ள நான் போகணும். ஆண்டவரே ஆண்டவரே இன்னொரு பரிமாணத்திற்குள்ள நான் போகணும். ஆண்டவரே ஆண்டவரே இன்னொரு லெவலுக்குள்ள நான் போகப்படணும். ஆண்டவரே சொல்லுவோமா, எனக்கு சொல்லுவோம். ஆண்டவரே ஜெபம் எல்லாருடைய கண்களை மூடி இருக்க, நீங்க முடிஞ்சா முழங்கால் படியிடுங்க. முடிஞ்சா முழங்கால் படியிட முடியும். நான் முழங்கால் படியிட்டு 2 கரத்தை பரத்திற்கு நேராய் சொல்லுங்க. ஆண்டவரே இன்னைக்கு உங்க மேல ஒரு ஜெப ஆவி இறங்க போகிறது. உங்க மேல ஒரு ஜெப ஆவி இறங்க போகிறது. எல்லாரும் அப்படியே இந்த பாடலை பாடும் பொழுது உங்களால முழங்கால் படியிட முடியும்னா நீங்க முழங்கால் படியிட்டு உங்க 2 கரத்தை மேல தூக்கி சொல்லுங்க. ஆண்டவரே என் குடும்பத்தின் ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே என் சபையின் ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே ஆண்டவரே நான் பார்க்கணும். ஆண்டவரே ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கணும். ஆண்டவரே சொல்லலாமா? சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே ஜெபிக்கணும் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்க. யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காதீங்க. தயவு செய்து கர்த்தருடைய பிரசன்னம் நீங்க உங்க இடத்துல உட்கார்ந்து இருக்கு. ஜெபிக்கணுமே உபவாசித்து உடலை ஒடுக்கி, உபவாசித்து உடலை ஒடுக்கி இந்நேரமும் நான் ஜெபிக்கணுமே, இந்நேரமும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, உபவாசித்து உடலை ஒடுக்கி, உபவாசித்து உடலை ஒடுக்கி இந்நேரமும் நான் எடுக்கணும், இந்நேரமும் நான் எடுக்கணும். சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். திறப்பின் வாசலில் நீக்கணுமே, திறப்பின் வாசலில் நீக்கணுமே. கண்கள் எல்லாம் குலமாகணும், என் கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. மூலம்
ரகசியங்கள் நிறைய குடும்பங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். We're going to pray for the many families. Jesus. Yes. Jesus. கர்த்தர் உங்க மேல ஒரு விசேஷத்தை ஜெப வல்லமை நீங்க ஜெபிக்க போறீங்க. நிறைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. உங்க ஜெபத்தின் நிமித்தமாக நிறைய குடும்பத்துடைய ரகசியங்கள் உடைய போகிறது. Yes. Jesus. ஆமா. வாங்கிக்கங்க. 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 ஆமென். சோத்திரபலி விண்ணப்ப ஜெபம் சோத்திரபலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் எடுக்கணும் எந்நேரமும் சொல்லுங்க ஜபாவி ஊற்றுமையா காலங்களை விசாரணை பண்ணும்படியாக கர்த்தர் ஜபாவியை எஸ் ஜீசஸ் ஜீசஸ் யா ஜெபிக்கணும் amen right now I break the bondages yes I break the bondages எல்லா bondages அப்பா ஜபாவி yes எல்லா bondages ஆமா வாங்கிக்கங்க ஜெப வல்லமை உபவாசித்து ஜெப வல்லமை உடலை ஓடிக்கி உபவாசித்து உடலை ஓடிக்கி தேசத்து தேசத்துக்காய் கதறனுமே முழங்கால்கள் முழங்கனுமே முழங்கால்கள் முழங்கனுமே கண்கள் தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே கண்களினி தரிசனத்தை பார்க்கணும் ஆண்டவரே அப்பா கண்கள் குலமாகணும் ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியேல் போல மூன்று வேளையும் தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே அப்பா தவறாமல் நான் ஜெபிக்கணுமே தானியேல் போல மூன்று வேளையும் தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே ஐயா தவறாமல் நான் ஜெபிக்கணுமே ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஐயா ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஐயா ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே சோத்திரபலி விண்ணப்ப ஜெபம் சோத்திரபலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் எடுக்கணும் எந்நேரமும் நான் எடுக்கணும் ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே திறப்பின் வாசலில் நீக்கணுமே
ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே முழங்கலுமே முழங்கனுமே கண்கள் எல்லாம் குலமாகணும் என் கண்கள் எல்லாம் குலமாகணும் எங்கள் கண்கள் எல்லாம்